வணக்கம் நண்பர்களே. ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுதான் லீகல் பர்சனாலிட்டி, அதாவது சட்ட ஆளுமை. உங்களுடைய தேர்வுக்கு இது ஒரு அடிப்படையான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வாங்க இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, நாம இந்த தலைப்புக்குள்ள எப்படி போக போறோம்னு முதல்ல பாத்துடலாம். முதல்ல சட்ட ஆளுமைனா என்னன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் அதுல இருக்கிற 2 வகைகளை பத்தி பேசி ஒவ்வொன்றையும் விளக்கமா பாப்போம். கடைசியா உங்க தேர்வுல எப்படி ஒரு நல்ல பதில் எழுதணும்னு ஒரு சுருட்டத்தோட முடிப்போம். இந்த வரிசைப்படி போனா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். சட்ட ஆளுமைய புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு அடிப்படை கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கணும். சட்டத்தோட பார்வையில பர்சன், அதாவது நபர் அப்படின்னா யாரு? நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சட்டப்படி நபருங்கிறது எப்பவுமே ஒரு மனுஷனை குறிக்காது. யோசிச்சு பாருங்க, நம்ம சட்டம் முழுசுமே உரிமைகளையும் கடமைகளையும் மையமா வச்சுதான் இயங்குது. அப்போ அந்த உரிமைகளை பெறவும் கடமைகளை செய்வோம் தகுதியானவை எவை அல்லது யார்? சட்ட ஆளுமைக்கு பல வரையறைகள் இருந்தாலும் சால்மன் கொடுத்த இந்த டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க தேர்வுல இதை அப்படியே எழுதுனா ரொம்ப நல்லது. அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டம் எந்த ஒரு ஜீவனை உரிமைகளை பெறவும் சட்டக்கடமைகளுக்கு கட்டுப்படவும் தகுதியானதா அங்கீகரிக்குதோ அதுவே ஒரு நபர். அதாவது இது முழுக்க முழுக்க சட்டம் கொடுக்கிற ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான். பாருங்க சால்மன் எவ்வளவு அழகா சொல்றாருன்னு. பர்சன்ஸ், அதாவது நபர்கள் தான் பொருள், உரிமைகளும் கடமைகளும் அதோட பண்புகள்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நபர் இருந்தாதான் உரிமைகளும் கடமைகளும் அவர் மேல போய் ஓட்டிக்கும். ஓகே, அப்போ சட்டம் எத்தனை வகையான நபர்களை அங்கீகரிக்குது? ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல இது ஒரு முக்கியமான பிரிவினை. 2 வகை தான். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் பர்சன்ஸ், அதாவது இயற்கையான நபர்கள். இது ரொம்ப சிம்பிள், உங்களையும் என்னையும் மாதிரி மனிதர்கள் தான். இன்னொரு பக்கம் ஜூரிஸ்டிக் பர்சன்ஸ், அதாவது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர்கள். இவங்க உண்மையில நபர்கள் இல்ல, ஆனா சட்டத்தோட பார்வையில நபர்கள். நாம இப்போ இது 2யும் தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல நாம நேச்சுரல் பர்சன்ஸ் பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு மனுஷனோட சட்டப்பூர்வமான நிலை எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு இயற்கையான நபரோட சட்ட ஆளுமை பிறப்புல ஆரம்பிச்சு இறப்புல முடியுது. ஆனா இதுல 2 முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. 1, பிறக்காத குழந்தை. தாயின் கருவறையில இருக்கிற குழந்தை உயிருடன் பிறந்தா சொத்துரிமை போன்ற சில உரிமைகளே பெற தகுதியுடையதாகுது. இதுக்கு நாசிட்டோரஸ் ப்ரோ இயாம் நாட்டோ அப்படின்னு ஒரு லத்தீன் கோட்பாடு இருக்கு. இன்னொன்னு, இறந்த ஒருத்தரோட நற்பெயரையும் அவரோட உயிலையும் சட்டம் பாதுகாக்குது. சரி, இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான பகுதிக்கு வருவோம். ஜூரிஸ்டிக் பர்சன், அதாவது செயற்கையான நபர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க மனிதர்கள் கிடையாது, ஆனா சட்டத்தின் நோக்கங்களுக்காக நபர்களாக கருதப்படுகிறார்கள். சட்டம் எதுக்கெல்லாம் லீகல் பர்சனாலிட்டி கொடுத்திருக்குன்னு பாருங்க. கம்பெனிகள், பல்கலைக்கழகங்கள், அரசாங்கம், பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், ஏன் ஒரு இந்து கோயில் சில கூட ஒரு சட்டப்பூர்வ நபராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப பொதுவான உதாரணம் ஒரு கம்பெனி தான். இந்த சாலமன் வழக்கு ஒரு லேண்ட்மார்க் கேஸ். கம்பெனி சட்டத்துல இதுதான் அடிப்படை. இந்த வழக்கு என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு கம்பெனிங்கிறது அதை உருவாக்குன உரிமையாளர்களிருந்தும் பங்குகாரர்களிருந்தும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு தனி சட்ட ஆளுமைன்னு சொல்லுச்சு. அதாவது கம்பெனி தனியா சொத்து வாங்கலாம், விற்கலாம், வழக்கு தொடரலாம். நம்ம இந்திய சட்டத்துல இது ஒரு ரொம்பவே யுனிக்கான உதாரணம். ஒரு இந்து கோயில் சிலை ஒரு சட்டப்பூர்வ நபராக அங்கீகரிக்கப்படுது. ஏன்? அப்போதான் அந்த சிலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்கவும் பக்தர்களோட நலன்களை காக்கவும் முடியும். அந்த சிலை அதோட பாதுகாவலர், அதாவது ஷிபாய்ட் மூலமா வழக்கு தொடரவும் முடியும். சரி, இப்போ இது 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு டேபிள்ல பாத்துட்டா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணவும் தேர்வுல பதில் எழுதவும் ரொம்பவே சுலபமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணையில் இருக்கிற வேறுபாடுகளை பாருங்க. முதல்ல நேச்சர். இயற்கையான நபர் ஒரு உண்மையான உயிருள்ள மனிதர். ஆனா சட்டப்பூர்வ நபருங்கிறது சட்டத்தோட ஒரு புனைவு. அடுத்து அபிலிட்டிஸ். இயற்கையான நபருக்கு சிந்திக்க, பேச, முடிவு செய்ய சக்தி இருக்கு. ஆனா சட்டப்பூர்வ நபர் அதுக்காக நியமிக்கப்பட்ட மனிதர்கள் மூலமா தான் செயல்பட முடியும். கடைசியா லைஃப் ஸ்பேன். இயற்கையான நபரோட ஆயுட்காலம் குறைவானது. ஆனா ஒரு கம்பெனி மாதிரி ஒரு சட்டப்பூர்வ நபர் நிரந்தரமா இயங்க முடியும். அதுக்கு பெர்பெச்சுவல் சக்செஷன் இருக்கு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் படிச்சாச்சு. இது ஒரு 10 இல்ல 12 மார்க் கேள்விக்கு எப்படி ஒரு நல்ல பதிலா எழுதுறது? அதுக்கான ஒரு தெளிவான கட்டமைப்பு பார்க்கலாம். இந்த 6 படிகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல சால்மண்டோட வரையறையை எழுதுங்க. அப்புறம் 2 வகைகளை விளக்குங்க.
ஒவ்வொரு வகையோட பண்புகளையும் உதாரணங்களையும் கொடுங்க. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை ஒரு அட்டவணையா போடுங்க. கடைசியா ஒரு முடிவுரையோட முடிங்க. உங்க பதில் ரொம்ப தெளிவாவும் முழுமையாவும் இருக்கும். உங்க பதிலுக்கான முடிவுரையா இந்த முக்கிய குறிப்புகளை பயன்படுத்தலாம். சட்ட ஆளுமை என்பது ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து. அது உயிரியல் சம்பந்தப்பட்டது அல்ல. நபர்கள் இயற்கை மற்றும் சட்டப்பூர்வ என 2 வகைப்படுவர். சட்டப்பூர்வ நபர் சட்டத்தின் ஒரு செயற்கை படைப்பு. இந்த கான்செப்ட் சட்டத்தோட தேவைக்கும் வசதிக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. இந்த முக்கிய சொற்றொடர்களை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. சட்டம் ஒரு கம்பெனியோ சிலையையோ வசதிக்காக நபரா உருவாக்க முடியும்னா எதிர்காலத்துல வேற எந்த விஷயங்களுக்கு சட்ட ஆளுமை கிடைக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கிடைக்குமா, இல்ல இயற்கை சூழல் அமைப்புகளுக்கு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. இதுதான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸை ஒரு சுவாரஸ்யமான பாடமா மாத்துது. உங்கள் தேர்வுகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.